Good morning, students. 11th English, the Unit 2, The Queen of Boxing by MC Mary Kom. அதில் பார்ட் 1 பார்த்தோம், பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 1 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த பென்சில்வேனியாவுக்கு போன மேட்ச்சில் அவங்களால கோல்டு வின் பண்ண முடியல, அவங்க சில்வர் தான் வின் பண்ணாங்க. இருந்தாலும் ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அங்கேருந்து சாப்பாடு ஒத்துக்கலை அப்படி, அது ஒன்று தான் காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க சில்வர் வின் பண்ணாங்க. அவங்க கூட போனதுலேயே அவங்க மட்டும்தான் ஒரே ஒரு மெடல் வின் பண்ணாங்க. மற்றவங்க யாரும் அவங்க டீமில் மெடல்ஸு வின் பண்ணவே இல்லை. பட் த பிக்கஸ்ட் திங் I took away from this championship was the conviction that I could take on any boxer. அதாவது அந்த யுஎஸ்ஏ போன மேட்ச்சுக்கு அப்புறம் அவங்களுக்கு தனக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. நான் வந்து அந்த ரிங்குள்ளே எந்த ஒரு பாக்ஸராக இருந்தாலும் நான் எதிர்த்து சண்டை போடுவேன், எனக்கு வந்து அந்த தைரியம் வந்து இப்போ வந்துருச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. In the course of my career, I have become used to travel and to the different ways that things work in other countries. One time in China, we were given chopsticks to eat our meals with. I had painfully begun to master the art of using a knife and fork. I had to use 2 sticks to fill my stomach. I ended up using both my hands to hold the chopsticks to pick up the food and push it into my mouth. My teammate asked for spoons, but I tried to manage with the sticks. It helped that I really enjoy Chinese food. I was hungry enough that I managed the complex work required. I ate enough to sate my appetite and my palate. After 5 years of traveling, I started taking along some packed food from home. என்ன அப்படின்னா, அவங்க கெரியரில் அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் எந்த ஒரு மேட்சாக இருந்தாலும் நான் வந்து வின் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு உறுதியாக இருந்துக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சைனாவுக்கு போகிறாங்க. சைனாவுக்கு போனால் நிறைய கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போய் அவங்க பழக்கப்பட்டுருச்சு அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைம் சைனாவுக்கு போகும்போது we were given chopsticks to eat our meal with. அதாவது சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்பூன் கொடுக்கல, அவங்க வந்து சாப்ஸ்டிக்ஸ் அந்த 2 ஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. சைனா சாப்பிட்றதுக்கு அவங்க சைனீஸ்லலாம் அதாவது அந்த ஸ்டிக்ஸ் வச்சு தான் சாப்பிடுவாங்க. அந்த ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு அதை வச்சு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. ஜஸ்ட் when I had a painful begun to master the art of using knife and fork. நமக்கு வந்து ஃபோக் நம்ம கையில் தான் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் தான் ஸ்பூன் வந்து நைஃப் அண்ட் ஃபோக்கு ஸ்பூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழகணும். இது அதை விட ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த சாப்ஸ்டிக்ஸ். ஏன்னா சாப்ஸ்டிக்ஸில் எப்படி சாப்பாடு சாப்பிடுவோன்னு தெரியல. I ended up using both my hands to hold the chopsticks to pick the food and push it in my mouth. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை யூஸ் பண்ண பழகிட்டாங்க, அதை வந்து வேண்டான்னு சொல்லலாம். My teammates asked for spoons, but I tried to manage with the sticks. ஆனால் அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் அந்த சாப்ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ண தெரியல. ஸோ அவங்க எல்லாருமே ஸ்பூன்ஸ் கேட்டாங்க. ஆனால் மேரிகோம் வந்து ஸ்பூன்ஸ் கேட்கல, இதை வச்சே பழகிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அதை வச்சு பழகினாதான் மற்ற இடத்துல போய் ஸ்பூன்ஸ் கிடைக்காத இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஸோ சாப்ஸ்டிக்ஸில் பழகிக்கலாம் அப்படின்னு பழகிட்டாங்க. It helped that I really enjoy Chinese food. I was hungry enough that I managed the complex work required. I ate enough to sate my appetite and my palate. அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சைனீஸ் ஃபுட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்க பசிக்கு தகுந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டாங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற உணவையும் தனக்கு பழக்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. After 5 years of traveling, I started taking along some packed foods from home. அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷமாக ட்ராவலிங்கில் இருந்தப்போ
அதுக்கப்புறம் போக போக என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபுட்ஸ் வந்து தேவையான ஃபுட்ஸை அவங்க வீட்டில் இருந்தே பேக் பண்ணி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. On my return, Delhi gave me a warm welcome at the airport back in Impal. I was greeted with garlands and drumbeats and dancing. There was a victory ride across town. The felicitation program was held in Langol, an area that houses the government quarters. Thanksgiving prayers were said and words of praise and adulation were showered on me. I was presented the traditional shawl Oja Imbocho was also present and was jolly felicitated when I spoke to the people in Langol that day. I spoke my hope that I would win gold in future tournaments. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபியூச்சர் டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிட்டு அவங்க வின் பண்ணிட்டு வரும்போது டெல்லி வரும்போது டெல்லியில் ஒரு வார்ம் வெல்கம்னா ஒரு நல்ல ஒரு வெல்கம் வந்து ஏர்போர்ட்டில் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அங்கே நிறைய செலிப்ரேஷன் பண்ணாங்க. அவங்க வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு டான்ஸ் பண்ணிவிட்டு ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வெல்கம் கொடுத்தாங்க. அப்புறம் விக்டரி ரைடு அக்ராஸ் த டவுன். அந்த டவுனில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஜீப்பில் வந்து வச்சு அந்த டவுன் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாங்க. நீங்கள் கூட டிவியில் பார்த்துருக்கலாம். ஒலிம்பிக் வின் பண்ணதப்போ மாரியப்பன் தமிழ்நாட்டில் இருந்து சேலத்தில் இருந்து அவர் வின் பண்ணார் இல்லைங்களா, அவரை வந்து ஈவினிங் அவர் வந்தார். ஈவினிங் வந்து அந்த ஜீப்பில் வச்சு அந்த சிட்டி ஃபுல்லாக வந்து சுற்றி எல்லாத்துக்கிட்டையும் அந்த வெல்கம் எல்லோரும் அந்த செலிப்ரேட் பண்ணாங்க ரொம்ப. அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் அப்படி பண்ணாங்க. The felicitation program was held in Langol. Felicitation அப்படின்னா கங்க்ராச்சுலேட்டரி ஈவெண்ட். அதாவது அவங்களுக்கான ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து லங்கோலில் நடக்குது. ஒரு கவர்மெண்ட் ஹோட்டல்ஸில் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்து கவர்மெண்ட் வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மெடல் வின் பண்ணதுக்காக தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்ஸ் were said, words prize and adulation were showered on me. அவங்க வந்து அதை எல்லாமே வந்து அடுலேஷன் அப்படின்னா அப்ரிஷியேஷன் அப்படின்னு அர்த்தம். க்ளாசரியில் பார்த்தோம். அது அவங்க கொடுத்த அந்த வெல்கம்மையும் அவங்க கொடுத்த அந்த அவார்ட் கிஃப்ட்ஸ் ப்ரைஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி வாங்கிட்டாங்க. ஐ வாஸ் ப்ரெசன்டட் வித் ட்ரெடிஷ்னல் ஷால். அவங்களுக்கு பொன்னாடையெல்லாம் போற்றி ஒரு ட்ரெடிஷ்னலாக கூட்டிகிட்டு போனாங்க. ஓஜா இம்போஜா வாஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் அண்ட் வாஸ் ஜாலி ஃபெலிசிட்டேட்டட் when I spoke to the people in Langol that day. அந்த நாளில் வந்து லங்கோலில் இருந்த மக்கள்கிட்ட அவங்க வந்து மேரிகோம் பேசினாங்க. ஐ ஸ்போக் ஆஃப் மை ஹோப் தட் ஐ வுட் வின் கோல்ட் ஃபியூச்சர் டோர்னமெண்ட்ஸ். அவங்க வந்து எனக்கான நம்பிக்கை, அவங்க வந்து அவங்க எப்படி வின் பண்ணாங்கங்கிறதையும் நான் இன்னும் ஃபியூச்சர் டோர்னமெண்ட்ஸ்லாம் நிறைய கோல்டு வின் பண்ண போகிறேன் அப்படின்னும் மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையாக சொன்னாங்க. தட் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் as silver will always mean a lot to me. The fight and all that followed are clearly etched in my memory, but deep inside was not happy. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தட் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் as silver, அவங்களுக்கு அந்த முதல்ல வாங்கின இந்த இன்டர்நேஷ்னல் பென்சில்வேனியாவில் வாங்கினாங்க இல்லையா, அவங்க வாங்கின அந்த சில்வர் மெடல் வந்து இப்போவும் எனக்கு அந்த அவங்களுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அந்த ஞாபகம் வந்து இருக்குது. அந்த இடத்துல தோற்று போன வருத்தம் வந்து கோல்டு வின் பண்ண முடியலைங்கிற வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த எட்ச்டு அப்படின்னா இம்ப்ரிண்டட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த இம்ப்ரிண்டட்னால் அந்த நினைவுகள் எல்லாமே மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால் அவங்க நான் கோல்டு வின் பண்ணுவேன் அப்படின்னு அந்த இடத்துல தோற்றுருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அதை நினச்சிட்டே இருந்திருக்காங்க. பட் டீப் இன்சைட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க சந்தோஷமாக இல்லை. ஏன் அப்படின்னா அந்த
கோல்டு வின் பண்ண முடியல வித் சில்வர். அந்த சில்வர் வின் பண்ணதில் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி கிடையாது. வெளிப்படையாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க, ஏன்னா அவங்க அச்சீவ்மெண்ட்டு கோல்டு மட்டும்தான். As I touched down in India, I vowed that the next time I would bring back a gold I knew I was a good enough. மேரிகோம் அவங்க வந்து அந்த யூஎஸ்ஏ மேட்ச் முடிச்சுட்டு ரிட்டன் இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுக்குள்ளே கொடுத்த வரவேற்பெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனாலும் அவங்க நினச்சதே அவங்க மனசுக்குள்ளே சோகமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா சில்வர் வின் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களால கோல்டு வின் பண்ண முடியல. I touched down in India. I vowed that next time I would bring back gold I knew I was good enough. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு வந்த உடனே அடுத்த டைம் கண்டிப்பாக நான் கோல்டு வாங்கிட்டு தான் இந்திய மண்ணில் கால் வைப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க, ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. வவுட் அப்படின்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது எனக்கு நல்லா தெரியும், நான் கண்டிப்பாக கோல்டு வின் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. The silver in Pennsylvania and the prize money from the government had put an end to my immediate financial worries. But I wanted a job too, for that alone can bring long-term security and steady income. Also, around the time that I was getting married, I had no savings except a couple of life insurance policies. After my second World Championship gold, but the Manipur government offered me the post of sub-inspector, which I accepted in 2005. I had long dreamed of getting a government job through the sports quota, and I was finally fulfilled. I earned a salary of 15,000 in that first job. The thing about jobs that are obtained through the sports quota is that we are not required to go in to work as regularly as our colleges, because we tend to be away at camps and tournaments through much of the year. I go to the office when necessary, and every time I need to go out of station, I am required to take leave and inform that department. இவங்க சில்வர் வின் பண்ணிட்டு வந்தாங்க. பென்சில்வேனியா சில்வர் வின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு நிறைய ப்ரைஸ் மணியெல்லாம் கொடுத்தாங்க. அதையெல்லாம் வச்சு அவங்க அந்த சிச்சுவேஷனில் இருந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதை வச்சு சால்வ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அவங்க அப்பானால கலெக்ட் பண்ண முடிஞ்சது வெறும் 2000 rupees மட்டும்தான். அவர் யூஎஸ்ஏ போகிறதுக்காக, மேரிகோம் வந்து யூஎஸ்ஏ போகிறதுக்காக அவங்க அப்பா கொடுத்த அமௌண்ட்டு வெறும் 2000 மட்டும். சரிங்களா? அப்போனா அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையிலேருந்து வந்திருக்கனால அவங்க வந்து அங்கே ப்ரைஸ் பண்ணி கொடுத்ததெல்லாம் வச்சு அவங்களோட கடன் மற்றும் அவங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ரொம்ப பண்ண முடியல. But I went to job too that for alone can bring long-term security and steady income. And also around that was getting married, I had no savings except a couple of insurance policies. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வேலைக்கு போய் சம்பாதிக்கலான்னு வேலைக்கு போனாங்க. ஆனாலும் அவங்க வந்து முழுசாக போகல. அவங்கக்கிட்ட வந்து அதுக்கு போதிய சேவிங்ஸ் இல்லை. அவங்க வச்சுருந்தது எல்லாமே என்ன அப்படின்னா, அவங்க வந்து சின்ன சின்ன பாலிசிஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் மட்டும்தான் அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட சேவிங்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அப்போது அவங்க வந்து மேரேஜ் பண்ணாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஆஃப்டர் மை செகண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கோல்ட், த மணிப்பூர் கவர்மெண்ட் offered me the post of sub-inspector which I accepted in 2005. அவங்களுக்கு 2005 மணிப்பூர் கவர்மெண்ட்டு அவங்க செகண்ட் டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கோல்டு அடித்ததுக்கப்புறம் மணிப்பூர் கவர்மெண்ட் என்ன ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து கொடுத்தாங்க. எப்போ அப்படின்னா 2005 கொடுத்தாங்க. சரிங்களா? 2005
அவங்களுக்கு 2005 அவங்களுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு மணிப்பூர் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. I had a long dream of getting a government job through the sports quota and it was finally fulfilled. அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆசையாக இருந்தது என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஆசை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை வச்சு நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது. இதுவும் அவங்களுக்கு அந்த மாதிரியே ஒரு கனவு இருந்துச்சு. அது இப்போது இந்த செகண்ட் டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த மணிப்பூர் கவர்மெண்ட் அவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொடுத்துருக்காங்க. I earned a salary of 15,000 in the first job. அவங்களோட முதல் சம்பளம் 15,000, அதுவும் கவர்மெண்ட் சம்பளம், கவர்மெண்ட் சேலரி வாங்கினாங்க. The thing about jobs that are obtained through the sports quota is that we are not required to go into work as regularly as our colleges because we tend to be away at camps and tournaments through much of the year. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு சில வருஷத்தில் அவங்களுக்கு அந்த வேலை இருந்தாலும் அவங்க ரெகுலராக அந்த சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் போக முடியுமோ அப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ போனால் போதும். அது வரைக்கும் அவங்களோட கரியர், அதாவது ஸ்போர்ட்ஸில் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம், மேட்சஸ் இருந்துச்சுன்னா அவங்க போய்க்கலாம். ஐ கோ டு த ஆஃபீஸ் வென் நெசசரி. அவங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு போவாங்க, இல்லைன்னா அண்ட் எவ்ரி டைம் ஐ நீட் டு கோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அவங்களுக்கு மற்ற எல்லா டைமும் அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான், வெளியே தான் இருப்பாங்க, ஆஃபீஸ் போக மாட்டாங்க. ஐ ரெக்வயர்ட் டு டேக் லீவ் அண்ட் இன்ஃபார்ம் த டிபார்ட்மெண்ட். அவங்க மற்றபடி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டில் போய் லீவ் சொல்லிவிட்டு வந்துடலாம். அவங்க ரெகுலராக ஒர்க் போகணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடச்சிது. அதனால் அவங்களால கவர்மெண்ட் வேலையிலையும் இருக்க முடிஞ்சது, ப்ளஸ் அவங்க கெரியரையும் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. My medal haul continued after my marriage, putting an end to the speculation among my family and friends around that particular topic. அதாவது அந்த மெடல் ஹால் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுமா, அவங்களோட பதக்கங்கள் எல்லாமே அவங்க வின் பண்ணுற அவார்ட்ஸ் மெடல்ஸ் எல்லாமே மேரேஜுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்பெக்குலேஷன், அவங்க சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இவங்க அவங்க மேரேஜுக்கு அப்புறமும் நிறையா மேட்சஸில் ரிட்டன் த world title in the third World Women's Boxing Championship at Podolsk in Russia in 2005. 2005 மேரேஜ்க்கு அப்புறம் தான் அவங்க தேர்ட் வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸும் வின் பண்ணாங்க ரஷ்யாவில். அண்ட் சரிதா அவங்க கூட சரிதாவும் ஹூ ஹேட் ஒன் த ப்ரௌன்ஸ், சரிதா அவங்க கூட சரிதா என்ன வின் பண்ணாங்க அப்படின்னா ப்ரௌன்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. அண்ட் ஐ வேர் கிவன் அ ஹீரோ வெல்கம் அட் த இம்பால் ஏர்போர்ட். அவங்களுக்கு இம்பால் ஏர்போர்ட்டில் ஹீரோ வெல்கம், ரொம்ப பெரிய ஒரு வெல்கம் அந்த ஃபஸ்ட் டைம் அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணதை விட இந்த டைம் ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. வி ஆர் டேக்கன் டு த பாக்கிய சந்திரா ஓப்பன் ஏர் தியேட்டர் வேர் த கிராண்ட் ரிசப்ஷன் வாஸ் ஆர்கனைஸ்டு. அங்கே பாக்கிய சந்திரா ஓப்பன் ஏர் தியேட்டரில் ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் இவங்களுக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி கொடுத்துருந்தாங்க, மேரிகோமுக்கும் அண்ட் சரிதாக்கும். I did had a good run from 2001 to 2004. I won several goals. அவங்க 2001 2004 வரைக்கும் ஒரு நல்ல ரன்னில் இருந்தாங்க. அதாவது நிறைய கோல்டு அப்போ கோல்டு மெடல்ஸாக அப்போ வின் பண்ணாங்க. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மேட்ச்சில் முக்கால்வாசி மேட்ச் எல்லாமே அவங்க மேட்சஸ் கோல்டாக வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல் த சீனியர் உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ், the second Women Boxing Championship in 2002, the second Asian Women's Boxing Championships at Kreischer in 2003, and the Witch Cup Boxing Championship at
face Hungary. In spite of this, when I got married, everybody was doubtful that my medal hauls would continue. But after the wedding, I participated in and won a gold in 3rd and 4th Women's Boxing Championship in October 2005 and November 2006. இவங்க வந்து இவ்வளோவும் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க வின் பண்ண பெரிய பெரிய மேட்சஸ் எல்லாமே இதுதான். எங்கெங்கே வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2nd உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காங்க, சீனியர் உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஏஷியன் உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். இந்த பேராகிராஃபே ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க நிறைய இடத்துல ஹைசரில் வின் பண்ணியிருக்காங்க, ஹங்கேரியில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க மேரேஜ் பண்ணாங்க. 2003க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணாங்க. மை மெடல் ஹால், எவ்ரிபடி வாஸ் டவுட்ஃபுல் தட் மை மெடல் ஹால் வுட் கண்டினியூ. எல்லாருமே வந்து அவங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க மெடல் ஹால், அதாவது அவங்க இன்னும் பதக்கங்கள் வெல்வாங்களா, இன்னும் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத எல்லாருமே டவுட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போவும் அதுக்கப்புறமும், பட் ஆஃப்டர் த வெட்டிங், அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு வின் பண்ணாங்க. ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் அண்ட் won a gold in the 3rd and 4th World Women's Boxing Championship in October 2005 and November 2006. அக்டோபர் 2005லேயும் நவம்பர் 2006லேயும் வந்து வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வின் பண்ணாங்க. அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் வின் பண்ணது இதெல்லாமே. இதை மட்டும் நம்ம வேறு கலரில் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் வின் பண்ண மேட்ச் இது, மேரேஜுக்கு முன்னாடி வின் பண்ண மேட்சஸ் இது. ஸோ நீங்கள் அதை தனித்தனியாக அன்லைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நமக்கு 3 மார்க் கொஷின்ஸில் கேட்கும்போது மேரேஜ்க்கு அப்புறம் எங்கே எந்த மேட்ச்சில் வின் பண்ணாங்க அப்படின்னா இது நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். மேரேஜுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா ஓவராலாக அவங்க 2001 2004 மேட்சஸ் எங்கெங்கே வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி இருக்கிற ரெட் கலரில் கொடுத்துருக்கிறத மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். There were a number of other international level championships in Taiwan, Vietnam, Denmark and so, but it was retaining my world title in 2006 by defeating Svetluana Dukta of Romania 22-7 at the 4th World Championship in New Delhi that I consider one of my greatest achievement. It is probably the most memorable for me because I was able to win at home. The other Indian boxers also performed exceptionally well. India won 4 golds, 1 silver and 3 bronze, and our team won the overall title with this hat-trick of World Championship wins. The media christened me Queen of Boxing and Magnificent Mary. There were a number of other international level champions. அதுக்கப்புறம் நிறைய இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஸ் தைவானில் வின் பண்ணியிருக்காங்க, டென்மார்க்கில், வியட்நாமில், எங்கெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2006 எங்கே ஷெட்யூல்டா ரொமானியா, டுக்டா ஆஃப் ரொமானியாவில் வின் பண்ணாங்க. அண்ட் 4th World Championships in New Delhi. 4th World Championship எங்கே வின் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வின் பண்ணாங்க. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஐ கன்சிடர்ட் ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கு வின் பண்ணது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் எது அப்படின்னா நியூ டெல்லியில் வின் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் மெமரபிள் ஃபார் மீ பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு வின் அட் ஹோம். ஏன்னா இது வந்து என்னோட நாடு, என்னோட வீடு, என்னோட வீட்டில் நான் வின் பண்ணியிருக்கேன். அதாவது வீடு அப்படின்னு அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறது தன்னோட நாட்டை சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நான் வின் பண்ணது, இந்தியாவில் டெல்லியில் நான் வின் பண்ணது. த அதர் இந்தியன் பாக்ஸர்ஸ் ஆல்சோ பர்ஃபார்ம்டு எக்ஸ்பெஷனலி வெல். அங்கே இந்த இந்தியாவில் இருந்த மற்ற பாக்ஸர்ஸும் இவங்க டீமில் இருக்காங்க இல்லையா,
மற்ற பாக்ஸர்ஸும் நல்லா வின் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பாக்ஸிங்கில் மட்டும் இந்தியா வின் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 4 கோல்டு 1 சில்வர் அண்ட் 3 பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 8 மெடல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்தியா வந்து பாக்ஸிங்கில் மட்டுமே அப்போ 8 மெடல்ஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் அவர் டீம் ஓன் த ஓவரால் டைட்டில். இவங்களோட பாக்ஸிங் டீம் தான் அந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பான ஓவரால் டைட்டிலை வந்து இவங்களுக்கு கிடச்சிது. வித் திஸ் ஹேட்ரிக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின்ஸ். இந்த டைட்டிலை வின் பண்ண நியூ டெல்லியில் வின் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து ஹேட்ரிக் வின் பண்ணிட்டாங்க. ஹேட்ரிக் வெற்றி அப்படின்னா தொடர்ந்து 3 டைம் வந்து வின் பண்ணிட்டாங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை. ஏன்னா ஹேட்ரிக் வெற்றி வாங்கிறது பெருசு, அதுவும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப பெருசு. அப்போ தான் வந்து மீடியா வந்து இவங்களுக்கான ஒரு பட்டம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா த குவீன் ஆஃப் பாக்ஸிங், பாக்ஸிங்கின் ராணி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் மேக்னிஃபிஷியன்ட் மேரி, மேக்னிஃபிஷியன்ட் அப்படின்னா அற்புதமான மேரி அப்படின்னு இவங்களுக்கு ஒரு 2 பட்டம் வந்து கொடுக்குறாங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. ஓகேங்களா? மேரி கோம் மாதிரி எல்லோரும் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுக்கான முயற்சி முழுசாக எடுத்து வின் பண்ணணும்னு நான் வாழ்த்துக்கள் கூறுறேன். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.